வணக்கம். நிறுத்தி சினிமா விமர்சனத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் டெஞ்சித் ஐயதன் என்பவர் இயக்கத்தில் வெளிவந்துள்ள கிஷ்கிந்த காண்டம் என்கின்ற மலையாள திரைப்படத்தில் விமர்சனத்தை பார்ப்போம். இதில் முன்னணி கதாபாத்திரம் நடித்தவர்கள் ஆசிஃப் அலி, அபர்ணா பாலமுரளி, விஜயராகவன் மற்றும் நிழல்கள் ரவி, ஜெகதீஷ் போன்ற பலர் நடித்துள்ளனர். இப்போ இந்த கதைக்கு போவோங்க. படத்துடைய ஆரம்பத்து சீன்லேயே பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அபர்ணாவுக்கும் ஆசிஃப் அலிக்கும் கல்யாணம் நடந்துகிட்ருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா அது பின்னாடி கொஞ்சம் சொல்லுவாங்க. கதை வரும்பொழுது என்னென்னா, ஆசிஃப் அலி ஏற்கனவே திருமணமாகி அவருடைய ஒய்ஃப் கேன்சரில் இறந்துருப்பாங்க. அவருக்கு ஒரு சின்ன பையன் அவர் திறந்துருப்பார், அவர் காணாமல் போயிருப்பார். இது பின்னாடி வரும். இது தெரிஞ்சு தான் அபர்ணாவில் கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போது கல்யாணம் நடந்து கொண்டு இருக்கும்பொழுது ஊரிலிருந்து ஒரு ஃபோன் வருகின்றது. இங்கே என்ன போலீஸ் ஸ்டேஷன் சொல்கிறாங்க, அங்கே தொகுதியில் ஏதோ எம்எல்ஏ எலெக்ஷன் சம்திங் நடக்குது அந்த மாதிரி. ஸோ அங்கே இருக்கிறவங்க என்ன துப்பாக்கி வச்சுருக்கோம்னா துப்பாக்கி ஒப்படைக்க வேண்டும். ஆசிஃபரோட அப்பா விஜயராகவன் அவர் ஒரு லைசன்ஸ் துப்பாக்கி வச்சுருப்பார். ஆனால் அவர் மட்டும் இன்னும் ஒப்படைக்கவில்லை அப்படின்னு சொல்லி வரும்போது இவர் சொல்லுவார், நாங்கள் ஊருக்கு வந்துடுறாங்க, தராங்க. சரி, ஓகே, நாளைக்கு நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படின்னு போலீஸ் சொல்லிடுறாங்க. இப்போது அடுத்தபடியாக நாம் பார்க்கும்பொழுது இவங்க வீட்டுக்கு போகிறோம். ஆசிஃபரோட வீட்டுக்கு. இவங்க வீடு பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்க்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. இவங்க அப்பா அவர் மிலிட்ரியில் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்திருப்பார். அவருக்கு என்னென்னா இந்த அல்சைமர்ஸ் போன்ற ஒரு ஞாபக மறதி வியாதிங்க அவருக்கு. ஸோ எல்லாமே மறந்துடார், உடனே மறந்துடார். இப்போ நமக்கே இருக்கும், இப்போ ஒரு சாவியை வச்சுட்டு எங்கடா சாவியை வச்சு தேடிட்டு இருப்பாருங்களா, அந்த மாதிரி அவருக்கு எல்லாமே அப்பப்போ அப்படின்ட்டு மறந்துக்கிட்டே இருக்கின்றார். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிறார். ஸ்டிக்கிங் நோட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு அதெல்லாம் அப்படி நோட் பண்ணி வச்சுட்ருக்கிறாரு. ஸோ அவருக்கு என்னென்னா துப்பாக்கி கேட்டு போலீஸ்லாம் நிற்கும் பொழுது என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நிற்கிறாங்க, அபசகரமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கோபப்படுறாரு. அதுலேருந்து பார்த்தாலே என்னென்னா அவர் ஒரு கோபக்கார கேரக்டராக காமிக்கிறாங்க. ஒரு முரட்டத்தனம் பிடித்தவராக, இல்லைன்னா அவர் ஈகோ அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அவருக்கு. அவர் சொல்கிற என் ரூம்குள்ளே யாரும் போகக்கூடாது சொல்கிறாரு. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சுருக்காரு. அவர் மிலிட்ரி கட்டுப்பாடு வச்சுருக்காரு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அடுத்ததாக இவங்க இல்லற வாழ்க்கையை தொடங்கின அந்த வீட்டில் இப்பொழுது 2 விஷயங்கள் நமக்கு இப்போ சொல்கிறாங்க. இப்போ முதல்ல எடுத்த உடனே என்னவென்றால் துப்பாக்கி காணாமல் போய்விட்டது இல்லைங்களா, ஒன்று. 2வது, முதல் மனைவியுடைய மகன், சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், அவன் காணாமல் போயிட்டான். அப்போ நமக்கு என்ன சந்தேகம் மனசை எழுதுனா, ஒருவேளை இந்த ஞாபக மறதியான விஜயராகவன் இருக்காருங்களா, அவர் துப்பாக்கி, ஏன்னா அவர் துப்பாக்கி தான், ஸோ அவர் மிஸ்பிளேஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. பேரப்பிள்ளையை கூட ஒருவேளை அவர் எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு அவர் மிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு நமக்கு சந்தேகம் நமக்கு வருவது. அதே போல் அவருக்கும் இருப்பது போல் காமிக்கணும். அதாவது ஓப்பனாக சொல்லலை, ஆனால் பார்த்திங்கன்னா அவர் எப்பவுமே இதை தேடிக்கிட்டே இருக்கார். பழைய ஃபைல்ஸ் பார்க்குற மாதிரி, பழைய என்னென்ன எழுதி வச்சுருக்கலாம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் ஏதோ தேடிக்கொண்டே இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது என்னவென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக படம் இங்கிருந்து மூவ் ஆகி போக வேண்டும். கடைசியான முடிவு நமக்கு தெரிய வேண்டும். கதை இவ்வளோ தான். ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா முக்கியமான பங்கு திரைக்கதை தான் இருக்கின்றது. திரைக்கதை மிகவும் நன்றாக உள்ளது. ஸோ அற்புதமாக ஒவ்வொரு கொஞ்சமாக அப்படி மூவ் பண்ணிட்டு போவதுன்றது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கின்றது. ஏன்னா இவங்க அப்புறம் இப்போ தான் உள்ளே வராங்க, சரிங்களா. அவங்க வரும்போதே கொஞ்சம் சிக்கல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா அவங்க கொஞ்சம் யாராவது பயப்படுவாங்க. ஆனால் அப்படிலாம் அவங்க பயப்படல. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களோட சேர்ந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தராக இவங்க ஐக்கியமாகறாங்க. அந்த காணாமல் போன மகனை தேடுறதுலையும் சரி, இவரோட அட்ஜஸ்ட் பண்ணி வரணும்ல விஜயராகவன் கூட, அதுவும் சரி, அவர்கள் கொஞ்சம் இணக்கமாக இருக்கின்றார். ஸோ திரைக்கதை இப்படியே செல்கின்றது. இப்படி செல்லும்பொழுது ஒரு பக்கத்து வீட்டில் இடத்துல தோண்டும் பொழுது ஒரு எறும்பு புழு ஒன்று கிடைக்கின்றது. அதை பார்த்தா அது துப்பாக்கி கொண்டு பாய்ந்திருப்பதாக தோன்றுகிறது. ஸோ அந்த சந்தேகம் இவர் மேலே வருகின்றது. இதற்கு மேலே என்ன ஆனது என்பதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஓகே, ஒவ்வொரு துறையாக பார்ப்போம். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், திரைக்கதை அற்புதம். இந்த படம் சின்ன கதை தான், ஆனால் ஒவ்வொருவரையும் அப்படி அந்த மிஸ்ட்ரிக்குள்ளே இழுக்கணும் இல்லைங்களா. அப்புறம்னாவும் சரி, நம்மளையும் சரி, சாதாரண ஒரு ட்ராமா கைண்ட் ஆஃப் மூவி தான். ஆனால் இந்த சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரி போன்று இது இப்படியாக இருக்குமோ அப்படியாக இருக்குமோ என்கின்ற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இழுத்து கொண்டு போவது திரைக்கதை தான். படத்தை பார்த்தா நம்மளுக்கே நன்றாக தெரியும். அடுத்ததாக நடிப்பு என்று வரும்பொழுது ஆசிஃப் அலி அவர் நடித்த படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குங்க. நல்லா நடித்திருக்கின்றார். ஏனென்றால் அப்பா இப்படி ஒரு ஈகோ கேரக்டராக இருக்கின்றார், ஞாபக மறதிக்காராக இருக்கின்றார். இருந்தாலும் அப்பா மேலே பாசம் காட்டுவது அதே போல் ஒரு நல்ல ஹஸ்பண்டாகவும் இருக்கின்றார். மகன் காணாமல் போனது இது பண்ணி தெரியும் போது இப்போ எப்படின்னா
அன்ஐடென்டிஃபைட் பாடிஸும் கிடைக்கும் இல்லை எங்கேயாவது அது மாதிரி கூப்பிட்றாங்க, அங்கே போய் பார்த்துட்டு வரணும் இல்லை அந்த ஒரு ரொம்ப சங்கடமான நிலைமை இல்லையா, ரொம்ப கஷ்டமான நிலைமை இல்லையா, அதெல்லாம் போகிறாரு. அந்த சமயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அதே போல் அப்பர்ணாவிடம் தன்னுடைய குடும்பத்தின் நிலத்தை எடுத்து சொல்லும்போது அங்கேயும் நன்றாக நடித்திருக்கின்றார். அப்பர்ணா பாலமுரளி இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து பிளெண்ட் ஆகணும். அந்த பிளெண்டிங் சீன்ஸில் இந்த மாமனாரை பொறுத்துக்கொள்வது, அப்புறம் மாமனாருக்கு ஹெல்ப் பண்ணலாமான்னு நினச்சி அது வந்து அவர் ரூம்குள்ளே போனால் அவர் திட்டுறாரு இல்லைங்களா, அதெல்லாம் பொறுத்து கொண்டு நன்றாக நடித்திருக்கிறார். நல்ல ஆக்ட்ரஸ், அவங்க நமக்கே தெரியும், நன்றாக நடித்திருக்கின்றார். எனக்கு பொறுத்தவரையில் நீங்கள் கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் விஜயராகவன் தான் இந்த படத்துடைய ஹீரோ. ஏன்னா மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா வயசாகிடுச்சு, ஞாபகம் மறதி, அதை யாராவது சுட்டி காட்டினா கோபம் வருகின்றது. அவருக்கும் மனசுக்குள்ளே துப்பாக்கி காணாமல் போனது, ஓகே துப்பாக்கி அவரது தான், ஸோ அவர் காணாமல் போட்டுக்க சான்ஸ் நிறையா இருக்குது. பேரப்பிள்ளை காணாமல் போனது ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்குமோ, எதாவது வெளியே கூப்பிட்டு போகிறோம் அப்படி மறந்து விட்டு வந்துடுவார்ல அப்படிங்கிற ஒரு கவலை அவருக்கு இருப்பது போன்ற ஒரு அந்த கவலை உணர்ச்சியையும் ரொம்ப அருமையாக எல்லா சீன்ஸும் காண்கிறார். அதே போல் கோபம் வரும்போதும் சரி, அதையும் ரொம்ப அருமையாக காண்பிக்கின்றார். இந்த கண்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எப்பொழுதும் ஒரு சந்தேகத்தோடு அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படி ஏதோ விசாரணை அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கண்களை வச்சுக்கிட்டு நமக்கு இது போன்ற மனிதர்கள் இதை கொஞ்சம் சங்கடமான நிலைமைகள் இருக்கும்போது எப்படி கஷ்டப்படுவாங்கன்றதை மிகவும் அழகாக நடித்து காண்பித்திருக்கின்றார். நடிப்பு என்பது இந்த படத்தினுடைய ஒரு மிக முக்கியமான அம்சமாக விளங்குகின்றது. இப்போது டைரக்ஷன் வருவோம். இந்த படம் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன கதை தாங்க, ரொம்ப சிம்பிள் கதை, நோ மசாலா, ஒரு ஃபைட்லாம் கிடையாது, கன் ஃபைட்டு, பைக்கில் குதிக்கிறது, காரில் போய் அடிக்கிறது, அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் விஷயந்தான். ஆனால் நம்ம வந்து இது பார்க்கக்கூடிய விஷயம் அது அந்த குடும்பத்தில் எவ்வளோ தாக்கத்தை உருவாக்கும் என்பதை வந்து ஒவ்வொரு சீன் மூலமாகவும் நடிப்பின் மூலமாகவும் அதை கொண்டு வந்து இணைப்பதில் டைரக்டர் மிகவும் அருமையாக செய்திருக்கின்றார். படத்தை பார்க்கலாமா வேண்டாமா என்று நமது கருத்துக்கு வருவோம். ஏன்னா நம்ம ரெண்டு தான் முக்கியம் பார்க்குறோங்க எப்போவுமே, ஒன்று பணம், இன்னொன்று நேரம், சரிங்களா. இது வந்து ஃபுல் ஆக்ஷனு, நம்ம நம்ப முடியாத ஸ்டண்ட் காட்சிகள் அது மாதிரிலாம் கிடையாது, சரிங்களா. அது எனக்கு பிடிக்காது, அதனால் அது தவிர்த்து விடுவோம். கதை, நடிப்பு, அந்த திரைக்கதை நம்மளை நல்ல அந்த மிஸ்ட்ரியில் கொண்டு போயிட்டு உட்கார வைத்து ஒரு ரொம்ப செலவெலாம் இல்லாமல் ஒரு அழகான கதையை நிறைய திருப்பங்களோட நமக்கு கொடுத்துருக்கின்ற ஒரு நல்ல திரைப்படம். அப்படிப்பட்ட படம் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ என்னுடைய வேர்டுக்கு நான் சொல்லுவேன்னா, தாராளமாக கட்டாயமாக நீங்கள் அந்த திரைப்படத்தை பார்ப்பதில் உங்களுடைய பணமோ நேரமோ விரயம் இல்லை என்பதே என்னுடைய கருத்து. இது மற்றும் ஒரு இந்த வருடத்தின் நல்ல ஒரு மலையாள திரைப்படம். விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மற்றும் நிரதி சேனலுக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அண்ட் அது பெல் ஐக்கான்லாம் தட்டுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் ஏதாவது தோன்றினால் எழுதுங்க. உங்களை நான் மறுபடியும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். அதுவரை என்றென்றும் நன்றியுடன் வணக்கம்.